இப்போ இந்த இட்லியை பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது பூண்டு சட்னி, இது சாம்பார். Along with this hot, piping hot rava idli, you can also enjoy ice cream matka kulfi, kesar matka kulfi. It's an awesome combination in the summer, hot idli and cold matka kulfi. So this is the one way to relish this summer season. Hello all, welcome to James Shobha Good Life. Today we are going to make an easy summer recipe, that is no need to waste lot of time in kitchen. Instead you can make this recipe very instantly and quickly. So for that you need Ashirwad Rava Idli mix, which is readily available in the shop. With this in the mix வச்சு உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக கிச்சனில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சம்மர் சீசனில் இன்ஸ்டண்ட்டாக டேஸ்டியாக ஹெல்தி ரவா இட்லி செய்கிறது தான் இப்போ எப்படின்னு அம்மா சொல்ல போகிறாங்க. ஸோ லெட் ஸ்டார்ட் நவ். இது 1 kg ரவா இட்லி மிக்ஸு. இது 1 kg 150 rupees தான். நம்மளுக்கு இது அவ்வளோ காஸ்ட்லியும் இல்லை. நம்மளுக்கு வெயிலில் ஒரு ஈவினிங் செய்யணும், ஒரு நைட்டு செய்யணுன்னாக்க டக்குன்னு கிச்சனில் ரொம்ப ஹாட்டாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த மிக்ஸை போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்காக தான் நான் இதை காட்டுறேன். இதை மல்டிபிள் டைமும் யூஸ் பண்ணலாம், ஒரே டயத்தில் அத்தனையும் யூஸ் பண்ணணும்னு இல்லை. 1 கப் மெஷரில் எடுத்து செஞ்சோன்னா இது ஒரு 2 to 3 times இதை யூஸ் பண்ணலாம். ஈவினிங் டிஃபன், மார்னிங் டிஃபன், டப்பாக்கு கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸுக்கு, நைட்டு டின்னருக்கு வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கப்பால் 1 கப்பு ரவா இட்லி மிக்ஸு எடுக்கிறேன். நிறையா செஞ்சுக்கணுன்னா ஒரே டயத்தில் ஃபுல் பேக்கெட்டும் செய்யலாம். இல்லை 1 கப் மெஷரில் செஞ்சாலே ஒரு அளவு போகிறோன்னா இதை 3-4 டைம்ஸ்க்கு நம்ம தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இதோட 1/2 கப்பு மெஷர் இது. இதால் 1 கப்பு தயிர் விட்டு இதை மிக்ஸ் பண்ணி 1 minute வைக்கணும். இது புளிப்பு வந்த தயிர், இது கொஞ்சம் மோராகவும் மாற்றிக்கலாம், ஏன்னா இதை மிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. 1 minute இதை ரெஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் சாறுக்காடை ஊற்றி அகெயின் we have to mix it. இப்போ 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, இவ்வளோ இதாக இருக்குது, எல்லாம் சோக் ஆகிடுது, கேடெல்லாம் உறிஞ்சிருது. 1/2 கப் தயிருக்கு இந்த அளவு இருக்குது. இதோடு இன்னொரு 1/2 கப்பு ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரோம். இன்னொரு 1/2 கப்பு, அதே கப்பால் இன்னொரு 1/2 கப் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ இட்லி ஊற்றுற அளவுக்கு இதை டிலீட் பண்ணி வச்சுக்கணும். பண்ணி ஒரு 2 நிமிஷம் அதை மறுபடியும் மூடி வைக்கணும். இட்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. இப்படி எடுத்து ஊற்றினா நல்லா. இதில் முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, மிளகாய் எல்லாம் அங்கே தாளிச்சு ஊட்டியிருக்காங்க. சால்ட் கூட இருக்குது. சால்ட் எதுவும் போட வேண்டாம், நம்ம எதுவும் போட வேண்டாம். தயிரை தவிர்த்து புளிச்ச தயிர் அல்லது நல்ல தயிர் ஏதாவது ஒன்று போட்டுக்கணும். இன்னும் ஒரு 1/4 கப்பு ஊற்றுறேன். 1/4 கப்பு ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடணும். அப்போ அது நல்லா ஊறிடும். தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி நல்ல தயிரை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி டில்யூட் பண்ணிக்கணும். தண்ணியும் ஊற்ற வேண்டாம். இப்போ ஒரு 2 minutes மூடிடும். இட்லி தட்டில் இந்த மாதிரி எண்ணெயை ரைஸ் பண்ணிக்கணும், ஸ்வீட் பண்ணணும். இந்த இன்ஸ்டன்ட் இட்லியாக இருக்கிறதுனால க்ரீஸ் பண்ணுறது கொஞ்சம் பண்ணினா ரிசல்ட் நல்லா வரும். ஆமாம். Two minutes கழிச்சு, after opening after 2 minutes the batter is completely ready. பேட்டர் நல்லா ரெடி ஆகிடுது. இட்லி பேட்டர் கன்சிஸ்டன்சி இந்த அளவு இருக்கணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி. இப்போ இதில் இட்லி மோல்டில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி இட்லி பானையில் தண்ணி முதலே வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம இதை வைக்கணும். தட்டை, இட்லி ஊற்றின தட்டை
இப்படி வச்சு மூடிடணும். ஒரு 12 to 15 மினிட்ஸ் வேக விட்டுறணும். இப்போ 12 மினிட்ஸ் ஆகிடுச்சு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மேலாம்பில் பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கிற மாதிரி இருக்குது. இந்த உள்ளேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் இப்படி அனுப்பி கற்றுட்டோம்னா இப்போ இதில் கொஞ்சம் கூட ஒட்டலை, வெந்திருக்கு, நல்லா மாவில் வெந்திருக்கு, எடுத்துடலாம். இட்லி இஸ் ரெடி. இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் ஈஸியாக. திஸ் இஸ் த டிப்ஸ் டு ரிமூவ் த இட்லி. ஒரு தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் அதை எடுத்தால் ஈஸியாக இட்லி பிரேக் ஆகாமல் வரும். ஸோ ஸ்ப்ரிங்க்லிங் வாட்டர் பிஃபோர் ரிமூவிங் த இட்லி மேக்ஸ் த இட்லி கம்ஸ் அவுட் வெரி வித் ஸ்மூத் ஃபினிஷ். ரொம்ப கொஞ்சம் தான் ஸ்ப்ரிங் பண்ணணும், ரொம்ப. இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இட்லியை எடுத்துருவோம். நல்லா ஈஸியாக வருதுங்களா, ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும். கொஞ்சம் யூ ஹேவ் டு லீவ் இட் ஃபார் 5 மினிட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் கூலாக விட்டால் ஈஸியாக. தட்டில் எவ்வளோ தான் ஒட்டியிருக்கு, நம்ம ஜாஸ்தி ஒட்டலை. Yummy, soft, spongy, hot ரவா இட்லி இன்ஸ்டண்ட்டாக வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் இன் கிச்சன் ஈஸியாக அதை ரெடி செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். இன் வீக்கெண்ட்ஸ், சண்டேஸ் அதுமாரிலாம் இட்லி பேட்டர்லாம் இல்லாத டைத்தில் சம்மரில் இதை உடனடியாக பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இப்போ எவ்வளோ சீக்கிரமாக ஆகிடுச்சு இல்லையா? இதுக்காக தான் இந்த ரெடிமேடு இட்லி, ரெடிமேட் தோசை இதெல்லாம் நம்மளுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் இந்த சம்மருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். See you in the next video. Bye.